103வது சங்கீதம் 8-9 வசனங்களை வாசிங்கள். தேவன் யார் என்று பாருங்கள். அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளதான தேவன். செய்த பாவங்கள் எவ்வளவு இருந்துட்டு போட்டு, ஆனா இனி பாவம் செய்யாமல் இருக்கணும், அதான் தேவன் விரும்புகிறார். அதற்காக அவருடைய கோபத்தை அப்புறப்படுத்தி வைத்துவிட்டு உங்கள் மீது உருக்கம் உள்ளவராயிருக்கிறார், இரக்கம் உள்ளவராயிருக்கிறார், நீடிய சாந்தம் உள்ளவராயிருக்கிறார், மிகுந்த கிருபை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். பாருங்க, என்றைக்கும் கோபம் கொண்டிரார். நமக்காக இந்த உலகத்திலே வெளிப்பட்டு மரித்த தேவன். ரோமர் 5:8 வாசிங்கள். நாம் பாவிகளாய் இருக்கும் போது நமக்காக இந்த உலகத்திலே வெளிப்பட்டு மரித்தார். அப்படிப்பட்டதான தேவன் எதை விரும்புகிறார்? நான் உனக்காக மரித்தாகிவிட்டது, உனக்காக, உன்னுடைய பாவங்களுக்காக, மீறலுக்காக, அக்கிரமங்களுக்காக நான் ரத்தம் சிந்தியாகிவிட்டது. நீ பாவத்தை விட்டு வெளிவந்தால் மாத்திரம் போதும். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாருங்கள், கோபத்தை அகற்றி அன்பை வெளிப்படுத்துகிறார். நம்ம என்ன சொல்றோம்? இல்ல நான் இவ்வளவு தப்பு பண்ணிட்டேன், இனி எனக்கு தேவ சிநேகம் கிடைக்காது, தேவனுடைய கிருபை எனக்கு கிடைக்காது, தேவனுடைய கோபம் என்னை விட்டு மாறாது. அங்கதான் அநேகர் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாதவனும் இன்னும் தனக்கு தாங்களே தடை கற்களை வைத்திருக்கிறவர்களா இருக்கிறார். எபேசியர்கள் நிருபம் 2:1-5 வரைக்கும் நீங்க வாசிப்பீர்களே, ஆனால் அங்கே முற்காலத்திலே மிகவும் மோசமான பாவங்களை செய்ததான ஜனங்களை கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்திருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். பாருங்க, ஆதி சபையிலே ஜனங்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள்? அக்கிரமக்காரர்களா இருந்தார்கள், பாவிகளா இருந்தார்கள், துன்மார்க்கர்களா இருந்தார்கள். ஆனா அந்த ஜனங்கள் ஒவ்வொருவரையும் அந்த பாவிகளுக்காகவே நான் வந்தேன் என்பதை நிரூபிப்பதற்காக அவருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரித்து அவர்களுக்குள்ளே ஜீவனை கொடுத்தார். அவருடைய ஆத்மீக மரணத்தை விடுவித்து ஆத்மீகத்திலே ஒரு பெரிய ஒரு உயிர்த்தெழுதலை கட்டளையிட்டார். அவைகளை நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமைகளின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரேசியர் ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சம் மனசு விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாயிருந்தோம். பாருங்க, அந்த காலத்துல ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? தேவ கோபத்துக்கு ஏற்றபடிதான் இருந்தாங்க. சுபாவத்தின்படி கீழ்ப்படியாமை உடையவர்களாக இருந்து தேவ கோபத்தை தங்கள் மீது வருவித்துக் கொள்ளக்கூட இருந்தார்கள். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவராக இருந்தார்? கிருபையும் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உடையவராக இருந்து என்றைக்கும் கோபம் கொண்டவராக இருந்து இவர்கள் மனம் திரும்புவார்களே என்று எதிர்பார்த்து அவர்கள் மனம் திரும்பும் போது அந்த ஜனங்கள் அவ்வளவு பேரை அப்படியே என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. பாருங்க, தேவனோ, அந்த வசனம் ரொம்ப முக்கியமான காரியம், உங்க இருதயத்துல எழுதி கொள்ளுங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நம்ம எல்லாம் எதுல ஐஸ்வர்யம் உள்ளவங்களா இருக்க விரும்புறோம்? செல்வத்துல. ஆனா இங்க தேவன் எப்படிப்பட்டதில் காரியத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார்? இரக்க குணம், பொறுமையா இருக்கிறார், இன்னும் பொறுமையா இருக்கிறார், இன்னும் பொறுமையா இருக்கிறார், நீடிய பொறுமையா இருக்கிறார். நீடிய பொறுமை, எல்லையில்லா பொறுமையோடு இருந்து 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் ஏன் 60 வருஷம் ஆனவங்க வரைக்கும் ஆண்டவர் சந்திக்கிறார், 70 வருஷம் ஆனவங்களை சந்திக்கிறார். நீடிய பொறுமை. காரணம் என்ன? அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அந்த விசுவாசி, எனக்கு மன்னிப்பு கிடைக்கும், எனக்கு விடுதலை கிடைக்கும், நான் தேவ பிள்ளையா இனி மாற முடியும். அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை இன்னும் இருக்கு. அந்த கிருபை இன்னும் இருக்கிறதுனாலேயே இந்த நாளில் சுவிசேஷம் அறிவிக்கிறார். யார் யாருக்கெல்லாம் மனம் உடைஞ்சி மனமுறி உண்டாகி இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லைங்கிறதான ஒரு எண்ணத்துல இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இல்லை, எனக்கு இன்னும் மறுவாழ்வு உண்டு. அந்த விசுவாசி